பாஜக கட்சியின் தலைவராக தேர்தல் பிரச்சாரத்திற்கு பெரம்பூர் சென்று வந்த தற்போதைய முதலமைச்சர் விஜய் தற்போது முதலமைச்சராக முதல் முறையாக அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பெரம்பூர் தொகுதிக்கு சென்றிருக்கின்றார். இந்த நிகழ்வோடு 3 முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற உள்ளது. சட்டமன்ற தேர்தலில் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் என 2 தொகுதியில் போட்டியிட்டு 2லுமே முதலமைச்சர் விஜய் வெற்றி பெற்றார். அதைத் தொடர்ந்து தனது திருச்சி கிழக்கு எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்ததோடு அங்கு சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். அதோடு 2 மாதங்கள் கழித்து பெரம்பூர் செல்லாமல் இருந்தார். இதற்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அலுவலகத்தின் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்ததோடு புதிதாக ஆட்சிக்கு வந்தவர்கள் என்பதால் பல்வேறு நிர்வாக பணிகளிலும் கூடுதல் கவனம் செலுத்தி வந்தார். இந்த நிலையில்தான் தற்போது நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கும் தேர்தலில் வெற்றி பெற்று முதல் முறையாக முதலமைச்சராக பெரம்பூர் சென்றக்கூடிய முதலமைச்சர் விஜய் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து உள்ளே சென்று அங்கு இருக்கக்கூடிய அந்த கட்டிட அறைகள் மற்றும் அலுவலக கட்டமைப்புகளை பார்வையிடக்கூடிய நேரடி காட்சியை நாம் பார்க்கின்றோம். அதிகாரிகள் அவருக்கு அது தொடர்பாக விளக்கம் கொடுத்து வருகிறார்கள். இந்த கட்டிடம் மற்றும் எம்எல்ஏ அலுவலக அதனுடைய பணிகள் தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகள் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன என்பது குறித்தும் அவர் அதிகாரிகளோடு பேசி வரக்கூடிய இந்த நேரலை காட்சியை நாம் பார்க்கின்றோம். 2 மாதங்கள் கழித்து பெரம்பூர் சென்றக்கூடிய முதலமைச்சர் விஜய் அங்கு சட்டமன்ற உறுப்பினருக்கான அலுவலகத்தின் மறுசீரமைப்பு பணிகள்லாம் தொடர்ந்து 2 மாதங்களாக நடைபெற்று வந்தது. தற்போது அந்த பணிகள் முடிவுற்று எம்எல்ஏ அலுவலகம் திறந்து வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் உள்ளே சென்று அதிகாரிகளுடன் அவர் தொடர்ந்து இந்த கட்டிடம் தொடர்பாக பணிகள் தொடர்பாகவும் அங்கிருக்கக்கூடிய சேவைகள் தொடர்பாகவும் அவர் ஆலோசனையை ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய நேரலை காட்சியை பார்க்கின்றோம். அப்போது அதிகாரிகள் அவருக்கு விளக்கம் கொடுத்து வருகின்றார்கள். குறிப்பாக இந்த பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் என்பது சென்னை வியாசர்பாடி சர்மா நகர் 1வது தெருவில் அமைந்திருக்கின்றது. ஏற்கனவே அமைந்திருந்த கட்டிடம் புதுப்பிக்கப்பட்டு நவீனமயமாக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டிடம் தான் அது தற்போது புதுப்பிக்கப்பட்டு நவீனமயமாக்கப்பட்டிருக்கிறது. கட்டிடத்தினுடைய முகப்பில் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் விஜய் என்று பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கட்டிடத்தை சுற்றிலும் காம்பவுண்ட் சுவர் அமைக்கப்பட்டு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. முதலமைச்சர் விஜய்க்காக தனி அறையும் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அலுவலகத்தினுள் தனியாக கணினிகள் உள்ளன. 10 பணியாளர்கள் தினமும் பொதுமக்கள் குறைகளை கேட்டு நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய வகையில் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. 10 பணியாளர்கள் தினமும் அங்கு பணியில் இருக்க வேண்டும். பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கு வந்து குறைகளை தெரிவிக்கும் போது புகார் தெரிவிக்கும் போது உடனடியாக அவருடைய குறைகளை நிவர்த்தி செய்து புகார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொருட்டு 10 பணியாளர்கள் தினமும் பொதுமக்களுடைய குறைகளை கேட்டு நடவடிக்கை மேற்கொள்ளவும் இந்த பணிகள்லாம் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது.